ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக தொடர்ந்து ஒரே வார்த்தை என் இருதயத்திலே ஆண்டவர் போட்டுக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை நேற்றைய தினத்திலே உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை போய் நான் சொல்லட்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை 2-3 முறை எனக்கு உறுதிப்படுத்தி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வசனத்தை நாம் இணைந்து எல்லாரும் வாசிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம், ஜெரேமியா சாப்டர் 30 வசனம் 2-3. எரேமியா 30ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இதில் 3 வார்த்தைகளை மையப்படுத்தி இதில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் நம்மை திரும்பி வர பண்ணுவார். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, எதை இழந்தோமோ அந்த இடத்துக்கு திருப்பி வர பண்ணி அது எல்லாவற்றையும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்படுகிறது. திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னால் அவர்கள் எங்கிருந்து எங்கே சென்றிருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதமான கர்த்தருடைய தேசத்தில் இருக்கும்போது சில பாவத்தின் நிமித்தம், சில விக்கிரக வழிபாட்டின் நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததின் நிமித்தம் அவர்கள் பாபிலோனியர்களால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது பாபிலோன் தேசத்துக்கு இவர்கள் செல்லும்போது அந்த இடத்தில் அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். முன்பதாக பார்வோன் சிறைப்பிடித்து வைத்திருக்கும் போது அந்த இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் வழியாக மீட்டு கொண்டு வந்தார். அதே போல இந்த இடத்துல இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இவர் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட போது ஆண்டவர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டிருப்பார். ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி போய் அங்கே சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். நாட்கள் வரப்போகிறது. தேவன் அவருடைய நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். காலத்தை நிர்ணயிக்கிறது அவருடைய கையில் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனம் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வசனம், இதோ
நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன செய்வாராம்? இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் நாம் நம்முடைய சிறையிருப்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால் முதலாவது அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது சிறையிருப்பை திருப்பி அவர் நம்மை இருக்கிற இடத்திலே நாம் இழந்த எல்லா காரியத்திலும் அவர் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அவர் இங்கே அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சில நேரத்திலே நாம் நினைக்கிறோம் நம்முடைய பாவத்து நிமித்தம் சில சிறையிருப்புக்குள்ளாக நாம் போக வேண்டியது இருக்கிறது. சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய முன்னோர் செய்த பாவத்து நிமித்தம் இந்த சிறையிருப்பு எனக்கு நியமிக்கப்பட்டது என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஆண்டவர் இங்கே தெளிவா சொல்லுகிறார். இவர்கள் பாவம் செய்து அங்க போன போதிலும், இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து அங்க போன போதிலும் ஆண்டவர் மனமிறங்கி தயவு காட்டுகிற நம்முடைய தெய்வம் இயேசு அங்கே சென்று சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சிறைப்பட்டு போய் சிறையில் இருக்கிறார்களோ அந்த ஜனத்துக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பில் அவர்கள் போகும்போது இவர்கள் எதையெல்லாம் விட்டு சென்றார்கள் யோசித்து பாருங்கள். இவர்கள் அந்த தேசத்தின் குடியிருப்பை விட்டு சென்றார்கள். அந்த தேசத்தை இழந்தார்கள் முதலாவது. இரண்டாவது அவர்களுடைய வீடுகளை இழந்தார்கள். மூன்றாவது அவர்கள் குடும்பங்களை இழந்தார்கள். நான்காவது அவர்கள் சொத்துக்களை இழந்தார்கள். ஐந்தாவது அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் இழந்தார்கள். ஆறாவது அவர்களுடைய வேலையை அவர்கள் இழந்தார்கள். ஏழாவது அவர்களுடைய பணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இழக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். இன்றைக்கும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இத்தனை இழப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் நினைக்காதீர்கள் என் பாவத்தின் நிமித்தம் இது நடந்தது, என் வாழ்க்கையில நிறைய நஷ்டங்கள் இருக்கிறது, என் சொத்தை இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிட்டான், என்னுடைய நிலங்களை அபகரித்து கொண்டார்கள், என்னுடைய பணங்களை திருடி விட்டான், என்னை இன்னும் கடன் என்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், என்னுடைய பிசினஸ் இழந்து போனது, என்னுடைய பிசினஸின் வருமானம் இழக்கப்பட்டது என்று அங்கலாய்ச்சி இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கலாம், சிலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கலாம், சிலர் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கலாம், சிலர் மற்றவர்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் அறிந்து அந்த சிறையிருப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்ப போதுமானவராய் இருக்கிறார் என்கிறார். நம்முடைய மனசில் மிகப்பெரிய பாரம் உண்டாகும். அது ஒரு சிறையிருப்பு தான். Stress is one of the captivity. பாரம் என்பது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பு என்னை விட்டு விலகுமா, என்னை விட்டு போகுமா என்று நீங்கள் நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பாரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். குடும்பத்தை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்த போது கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜெனரேஷனுக்கு, அவர்களுடைய தலைமுறை எல்லாருக்கும் சொல்லுகிறார். அந்த தலைமுறையில் வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நம்முடைய சிறையிருப்பும் மாற்றப்படும், நம்முடைய சபையின் சிறையிருப்பு மாற்றப்படும், உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பு மாற்றப்படும். உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசுத்த ஆவி கட்டி வைத்திருக்கிறதா, அடிமைத்தனத்தின் ஆவி கட்டி வைத்திருக்கிறதா? சில வேளைகளிலே நீங்கள் ஜெபித்தும் அதற்கு பதில் இல்லை என்று யோசித்தீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனுடைய காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார். அந்த காலம் வந்துவிட்டது. இந்த காலத்துக்காக எத்தனை காலம் நீங்கள் காத்து கொண்டிருந்திருப்பீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலம் உங்களுக்கும் எனக்கும் வந்துவிட்டது. நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பு மாற்றப்படும். அது மாற்றப்படும் போது என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் போது அவர் திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறார்.
இங்கே இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு இருந்தது. அவனுடைய குற்றத்தின் நிமித்தம் அவனுக்கு அந்த சிறையிருப்பு வந்தது. ஒரு இழப்பு என்றால் அது ஒரு சிறையிருப்பு. தாவீது ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தாலும் ஒரு பிரியமுள்ளாத காரியத்தை செய்து விட்டான். பெத்ஷெபாளை திருமணம் செய்தான். இன்னொருத்தருடைய மனைவியை இவன் திருமணம் செய்த பிறகு இவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, நீங்கள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், உன்னுடைய மகன் உயிர் பிழைக்க மாட்டான். தாவீது கெஞ்சுகிறான், பெத்ஷெபாள் எடுத்த முதல் மகன் உயிர் பிழைப்பானா என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது, என்னுடைய பாவத்து நிமித்தம் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது 7 நாளில் அந்த மகன் மரித்து விட்டான். எவ்வளவு பெரிய இழப்பில் அவன் இருக்கும்போது பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த இழப்பு சிறையிருப்பை எப்படி திருப்பிக் கொள்ள முடியும் என்று அவன் நினைத்த போது அங்கே ஆண்டவர் அவன் மீது அன்பாயிருக்கிறார் என்று பைபிள் சொல்லி இருக்கிறது. 24ஆம் வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய பின்புறத்தை நீங்கள் வாசித்தால், பெத்ஷெபாள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை திருப்புவது அதிக நிச்சயமா இருக்கிறது? நம்ம ஒருவேளை இதே தான் பிசாசு நம்மகிட்ட சொல்லுவான். நம்மகிட்ட என்ன சொல்லுவான் பாருங்க, கொஞ்சம் நம்மகிட்ட சொல்லுவான், நீ செஞ்ச குற்றம் தான் உன் பிள்ளை இப்படி இருக்கு, நீ செஞ்ச தப்புனால தான் உன் பிள்ளை இப்படி இருக்கு, நீ இப்படி திருமணம் பண்ணதால தான் உன் பிள்ளை இப்படி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, பாவத்து நிமித்தம் கர்த்தர் தண்டிக்கிறவர் அல்ல, பாவத்து நிமித்தம் கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த பாவத்தை நம்மை விட்டு எப்படி எடுத்து போட வேண்டும் என்று நம்முடைய தகப்பனாகிய கர்த்தருக்கு தெரியும். அவருடைய சிட்சை, அவருடைய சீரமைப்பு, சரியான வார்த்தை இதுதான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சீரமைக்க அவர் திட்டமிட்டதினாலே அவர் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் தயவுள்ள ஆண்டவர் அப்படி பாவம் செய்த அவர்களுக்கே அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவார்களானால், உங்களுடைய சிறையிருப்பும் என்னுடைய சிறையிருப்பும் கர்த்தர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் எதற்கு அதில் பதியப்பட்டிருக்கிறது? இந்த வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே இந்த வேதத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது ஆண்டவர் சிறையிருப்பை அவர் திருப்புகிறவராய் இருக்கிறார். பாவத்தின் நிமித்தம் அது நமக்கு திருப்பப்படாது என்று நீங்கள் கேள்விக்குறியோடு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அதனால் அது ஒரு பொருட்டல்ல, அதை நீங்கள் செய்தது தவறுதான், அதன் மூலமாக உங்களை சீரமைக்க இத்தனை நாட்கள் உங்களை நான் இப்படி வைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது அந்த சிறையிருப்பு மாற்றப்படும். அது மாற்றப்படும் போது அவர் சொல்லுகிற முதல் காரியம், நான் திரும்பி வர பண்ணுவேன். அப்படி என்றால் நான் திரும்பி வரும்போது நான் எதையெல்லாம் இழந்தேனோ அது எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னால் நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேன், உங்க குடும்பம் எதையெல்லாம் இழந்திருக்கிறது, உங்களிடத்தில் எதெல்லாம் உங்களை அந்த அபகரித்து கொண்டு போயிருக்கிறார்கள், இது எல்லாவற்றையும் உங்களுக்கு சரிக்கு சமமாக உங்களுக்கு திருப்பி தருகிற தேவன். முதல் குறிப்பு அதுதான். He restores everything. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு அளிக்கிற அற்புதமான ஆண்டவர். உங்களுடைய சத்ரு சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்தை கெடுக்க அவன் ரொம்ப ஆவலோடு இருப்பான். அவன் உங்களிடத்திலிருந்து பல காரியங்களை திருடி சென்றிருப்பான். உங்கள் சந்தோஷத்தை திருடி இருக்கலாம், உங்கள் சமாதானத்தை திருடி இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் பல அடிமைத்தனத்தின் ஆவிகளை அனுப்பி இருக்கலாம், பல வியாதிகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது எதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்று கொண்டான். இந்த காலை வேளையில நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முழுவதையும் எடுத்து வாசித்து பார்த்தால் அதுல எல்லாருக்கும் அந்த சம்பவத்தை நாம் வாசித்து இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அதில் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். இவன் வெளியே
சென்று யுத்தத்திற்கு போகும்போது, தாவீது யுத்தத்திற்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த நகரமே சூறையாடப்பட்டிருக்கிறது. அந்த நகரமே சுட்டரிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து வேதனைப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தை அவன் இழந்தது மாத்திரமல்ல, அவன் மனைவி பிள்ளைகளை அவன் இழந்தான் என்றால் அவனை சிறைப்பிடித்து கூட்டி கொண்டு போய்விட்டார்கள். அங்க வந்து பார்க்கும்போது அவங்க இல்லை. இன்னொருத்தன் சிறை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டான். தாவீது பார்க்கிறான், ஐயோ எல்லாம் போனதே. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆடுகள், அவன் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாம் பறி போனது. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் சேர்த்து வைத்திருந்ததை மற்றவர்கள் திருடி சென்றிருக்கலாம். சத்துரு திருடி சென்றிருக்கலாம். யார் திருடி சென்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில திருடி சென்ற சகலவற்றையும் உங்களுக்கு திருப்பி தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் அங்கே நடக்கிறது. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்படி என்றால் என்ன? நீங்க எதை இழந்தீர்களோ அதுல ஒன்ன கூட குறைக்க மாட்டார். அதுல ஒன்ன கூட குறைச்சிட மாட்டார். நீங்க இழந்த ஒன்னையும் உங்களுக்கு குறைக்காம சகலவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க பிசினஸ்ல சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இதன் நிமித்தம் நீங்க ஒரு மாதிரி சோர்வா நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை திருப்புகிற காலம் வந்து விட்டது. நீ இழந்த ஆர்டர்ஸை காட்டிலும் நான் தரப்போகிற ஆர்டர்ஸ், அப்படி என்றால் சகலவற்றையும், நீ இழந்த சகலவற்றையும் உனக்கு நான் திருப்பி தருவேன், நீ திருப்பி கொள்ளுவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகலவற்றையும் எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் குறையாமல் திருப்பி தருகிறவராக இருக்கிறார். இந்த தாவீதினுடைய இந்த பதியப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது, அங்கே சூனேமியா என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை காலையில் நான் எடுத்து வாசித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சூனேமியா என்ற ஒரு ஸ்திரீக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. என்ன சிறையிருப்பு? தனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய சிறையிருப்பாக இருந்தது. ஆனால் அவளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். எலிசா என்னும் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணும்போது அவள் சிறையிருப்பு முதலாவது மாறினது. அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இது மாற்றம் உண்டாயிற்று, இது மாறி போனது என்று நினைக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ மறுபடியும் அதே இடத்துக்கு அதே பாவ வழிக்கு செல்லும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்குமோ அதே வேதனை அவளுக்கு இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த அந்த குழந்தை, அவள் போய் எலிசாவினிடத்தில் அழுகிறாள். என் கணவன் வயது சென்று விட்டதனாலே எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லுகிறார்கள், எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கெஞ்சி கதறின போது, அவனுக்கு எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக எலிசா சொல்லுகிறார், ஒரு உட்பவ காலகட்டத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவளும் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். அவள் நினைத்தாள், இதோடு சிறையிருப்பு முடிந்து விட்டது. இல்லை இல்லை, மறுபடியும் சிறிது நாட்கள் கழித்து அந்த மகன் வேலைக்கு செல்லும் போது அவன் தன்னுடைய அப்பாவினிடத்தில் சொல்லுகிறான், பா தலைவலிக்குதுப்பா. அவன் சொல்லும்போது அந்த மகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சிறையிருப்பு, 2வது சிறையிருப்பு, தலைவலிக்குது என்று சொன்ன உடனே அந்த தன்னுடைய தகப்பனார் என்ன செய்கிறார், மறுபடியும் அவரை நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவின் இடத்துல அனுப்பி விடுகிறார். அனுப்பிவிட்ட பிறகு
அந்த அம்மாவினுடைய மடியிலே படுத்து கொண்டிருந்த அந்த குமாரன் தன்னுடைய ஜீவனை விட்டான். அந்த பெற்றோருடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அந்த தாயினுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? ஓ, அன்பாக தீர்க்க தரிசனமாக பெற்ற ஒரு குமாரனை நான் இழந்து விட்டேனே என்று அவள் மிகவும் அங்கலாய்த்து மறுபடியும் ஒரு சிறையிருப்புக்குள் மாட்டிக்கொண்டாள். அவள் ஓடுகிறாள். ஓடி அங்கே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருந்தது, கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலிசா என்னும் தீர்க்கதரிசி இடத்திலே மறுபடியும் போகிறாள். என் ஆண்டவனே, என்ன எனக்கு சம்பவித்தது என்ன என்று சொல்லி போய் நிற்கும்போது நடந்த எல்லாவற்றையும் கேயாசியின் இடத்திலும் எலிசாவின் இடத்திலும் அந்த ஸ்திரீ போய் சொல்லுகிறாள். அவள் சொன்ன பிறகு மறுபடியும் எலிசா மறுபடியும் இன்னொரு அற்புதத்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்க முடியும். உயிரிழந்த அந்த சடலத்தை உயிரோடு எலிசா மீட்டு கொண்டார். அந்த மகனை மறுபடியும் மீட்டு கொண்டார். மீட்டு கொண்ட பிறகு என்ன நடக்கிறது? ஓ, இதோடு இந்த சிறையிருப்பு முடிந்து விட்டது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டில் பஞ்சம் என்றும் ஒரு சிறையிருப்பு வந்தது. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பக்கத்து தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவள் கீழ்ப்படிந்து பக்கத்து தேசத்துக்கு அவள் செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரனும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். 7 வருஷம் அங்க போய் இன்னொரு தேசத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப அடுத்து வர்ற வசனங்கள் தான் ரொம்ப முக்கியம். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு எங்க வரா? மறுபடியும் அந்த சிறையிருப்பை விட்டு அவள் திரும்பி வர பண்ணுகிறார் ஆண்டவர். அதற்கு பிறகு வாசியுங்கள். தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனார். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவளுக்கு விவரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, இங்க பாருங்க, அவளுக்கு உண்டானது, கைகளை சுத்தி சொல்லுங்க, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் வாசிங்க. அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யன்றான். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்! கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டை ஆளுகிற அநேகர் இருக்கிறார்கள். எந்த ராஜாவாவது போய் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்களா?
யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் 1 மாசம் இல்லைனாலே அந்த வீட்டை எப்படி அபகரித்து கொள்ளலாம் என்று நினைக்கிற உலகம் இது. அந்த வீட்டை எப்படி தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிற உலகம் இது. மனுஷர்கள் மட்டும்தான் அப்படியா? எல்லா ராஜாக்களை குறித்தும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எதை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அபகரிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே ஒழிய இப்படி அந்த மகளுக்கு கிடைத்திருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் நான் பார்க்கிறேன் பாருங்க. அந்த அவ போய் தன்னுடைய நான் 7 வருஷம் கழிச்சு வந்து என் வீடு இங்கே இருக்குது, என் சொத்து இங்கே இருக்குது, என் வயல் இங்கே இருக்குது, என் வயலை என் வீட்டையும் நீங்கள் கொடுத்தாதான் நான் தங்கறதுக்கு எனக்கு வீடு வேணும், நான் வேலை செய்யறதுக்கு, நான் பிஸ்னஸ் பண்ண எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் லேண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம நாட்டை ஆளுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அப்படி ஒரு இடமே இல்லை. அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பேருக்கு அதை மாற்றியிருப்பார்கள். ஆனால் அங்கே ராஜா அதை சொல்லவில்லை. ராஜா சொல்றாரு, ஒரு பிரதானியை நியமிக்கிறார். பிரதானியை நியமித்தது மாத்திரமல்ல, அந்த பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான அந்த வீட்டையும் கொடுத்து, வீட்டையும் கொடுக்கிறாரு, வயலையும் கொடுக்கிறாரு. வயலை மாத்திரம் கொடுக்கல, 7 வருஷம் சும்மா இருந்த அந்த இடத்துக்கு வருமானத்தையும் ராஜா கொடுக்கிறவராக இருந்தார். இதுதான் ஆண்டவர் செய்யும் போது செய்வார். நம்மை திரும்பி வர பண்ணும் போது, எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும் போது, அவள் பாருங்க, அந்த தேசத்தை விட்டு போயிருந்தாள், அந்த தேசம் அவளுக்கு மறுபடியும் வந்தது. அந்த தேசத்தை சுதந்தரிக்க அவள் வந்தாள். மறுபடியும் அவர் வீட்டை சுதந்தரித்தாள், அவள் வயலை சுதந்தரித்தாள். அதை சுதந்தரித்தது மாத்திரமல்ல, அவர் இழந்து போன பணத்தையும் அவள் சுதந்தரித்தாள். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? எல்லாவற்றையும் பிசாசு திருடி கொள்ளலாம், எல்லாவற்றையும் சத்துருக்கள் உங்களிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது அவன் பிடுங்கி சென்ற சகலவற்றையும் கர்த்தர் திருப்பி தருகிறவராய் இருக்கிறார். அதை காட்டிலும் அதிகமாகவும் தருகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். இது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அந்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார். நிச்சயமாக நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த குறிப்பு, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மை திரும்பி வர பண்ணி அதை சுதந்தரித்து கொள்ளும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? அதை சுதந்தரிக்கும் போது நீ எப்படி இழந்தாயோ அப்படியே உனக்கு திருப்பி தரப்போவதில்லை, நீ இழந்ததை காட்டிலும் அதிகமாக உனக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அதில் வாசித்த வசனங்கள் என்னை மிகவும் தொட்டது. யோபுனுடைய சிநேகிதர்கள் யோபுவுக்கு ஒரு சில காலகட்டத்தில் பகைங்கனாய் மாறி விடுகிறார்கள். ஆனால் யோபு செய்த ஒரு காரியம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நம்மிடத்தில் அபகரித்து செல்லுகிறார்கள், நம்மிடத்தில் பிடுங்கி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் சில வேளையில நாம் என்ற வார்த்தைகளை யூஸ் பண்றோம். நீ நல்லா இருப்பியாயா, நீ நாசமா போயிருவ, நீ விளங்குவியாயா, இப்படிலாம் நாம் பேசிக்கொள்ளுகிறவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டுமானால் அவர்களுக்கு வேண்டுதல் செய்யுங்கள், அவர்களுக்கு ஜெபம் செய்யுங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் என்ன செய்தாரா? அவன் சிறையிருப்பை மாற்றினாரா. யோபுக்கு சிறையிருப்பு மாறினவன என்ன நடக்குது பாருங்க. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எப்பொழுது தந்தருளினாராம்? எப்ப தந்தருளினாராம்? நான் நம்மளை விட்டு எடுத்துட்டு போயிட்டானே, நம்ம சொத்தை கொண்டு போயிட்டானே, நம்ம வீட்டை கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி சபிக்கிறவர்களா இருந்தால் அல்ல, அப்படி கொண்டு போனவனுக்காக நீங்க வேண்டுதல் செய்யுங்க, ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே அவன் நாசமா போட்டுன்னு சொல்லாதீங்க, ஆண்டவரே அவன் நல்லா இருக்கட்டும். அதை ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சொல்லாதீங்க.
நல்ல மனம் உகந்து சொல்ல அந்த மனசு வராது. ஆனால் யோபுக்கு வந்துச்சு பாருங்க. யோபு அவன் சிநேகிதன் வந்து என்னென்னமோ பேசுகிறானுங்க. அதெல்லாம் முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். யோபு நினச்சிருக்கணும், நான் வாழ்நாளில் இவன் மூஞ்சில முழிக்கவே கூடாது. ஆனால் யோபு அப்படி நினைக்கவே இல்லை. யோபுக்கு ஒன்று தான் தெரிந்திருந்தது, நான் என்னுடைய பகைஞருக்காக, என்னை எதிர்த்தவர்களுக்காக, என்னை ஏடாகுடமாக பேசினவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்தால் என்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. 41ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு மிகப்பெரிய சிறையிருப்புங்க. அதை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த சிறையிருப்புலாம் நம்ம வாழ்க்கையில் வந்ததில்லை. எத்தனை இழப்புகள், எத்தனை வேதனைகள், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் அவன் இழக்காத ஒன்னே ஒன்று, கர்த்தர் மாத்திரமே. அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரோ. எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். நம்மளா இருந்தால் யாரை குறை சொல்லிட்டு இருப்போம்? மற்றவர்களை தான் சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்ததுங்க, இது எதுவும் நான் சம்பாதிக்கல. இந்த பூமி கர்த்தருடையது, அதன் நிறைவு கர்த்தருடையது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க, என்னை வாழ பண்ணார், என்னை இங்கே வச்சிருக்கிறாரு, அதனால நான் நல்லா இருக்கிறேன். நான் வந்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் பிரயாசப்பட்டேன். நீங்க பிரயாசப்பட்டீங்க, ஆனால் உங்க பிரயாசத்தை ஆசீர்வதித்தது யார்? கர்த்தர் மாத்திரமே. அதுதான் யோபு அதை தான் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்றது மாத்திரம் இல்ல, அவர் ஒன்று அறிந்திருந்தார். 41 அதிகாரம் வரைக்கும், எத்தனை வருஷம் தெரில, 41 அதிகாரம் வரைக்கும் சிறையிருப்பின் அனுபவத்தை அவனால் தாங்க முடியல. ஆனாலும் கர்த்தரை விடாமல் இருந்து தன்னுடைய சிநேகிதன் பகைங்கராக்கி போகும்போதும் மறுபடியும் அவன் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் அந்த சிநேகிதனுக்கு வேண்டுதல் செய்கிறான். வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பு திரும்பினது மாத்திரமல்ல, அவன் சிறையிருப்பு திரும்பின பிறகு அவனுடைய வாழ்க்கைக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதே 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அதை பாருங்க. அவ்வளவுதான், முடிய போகுது. கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். என்ன போட்டிருக்கு? முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருப்பீங்க ஒரு சூழ்நிலையில, அதிலிருந்து பிசாசு உங்களிடத்திலிருந்து பல காரியத்தை திருடி கொண்டு போயிருப்பான். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களிடத்திலிருந்து திருடப்பட்டது என்னவென்று உங்களுக்கு தான் தெரியும். அந்த திருடப்பட்ட காரியத்தை மற்றவர்கள் பார்த்திருப்பார்கள். எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்ப எப்படி ஆயிட்டு பத்தியா, எப்படி இருந்த ஆளு எப்படி ஆயிட்டான் பத்தியா, இப்படி பேசக்கூடிய நிலையில நீங்க இருந்திருக்கலாம். அது ஒரு சிறையிருப்பு தான். அந்த அவமானங்கள் ஒரு சிறையிருப்பு. நான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறையிருப்பை உங்கள் வாழ்க்கையில திரும்ப வர பண்ணும் போது, அதை சுதந்திரித்து கொண்ட பிறகு முன்னிலையில் இருந்த மாதிரி அல்ல, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையில் நீங்கள் இருக்கும்போது அந்த பின்னிலைமையை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில நீங்க எதை வேணா இழந்திருக்கலாம். உங்க சுத்தி பார்த்தவங்க உங்களை சொல்லியிருக்கலாம், பைபிளை தூக்கிட்டு போனியேப்பா, அந்த சபைக்கு போனியே, என்னாச்சு உன் நிலைமை? இன்னும் தரித்திரமா தானே இருக்கிற, அங்க போவாத இங்க போவாதன்னு சொன்னேன், என்னையாச்சு? இப்படி உங்களை அநேகர் கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக. இன்னொரு வசனம் நான் வாசிச்சிருக்கிறேன், இன்னொரு வசனம் எனக்கு மறந்துடுச்சு, சகரியாலன்னு நினைக்கிறேன். அதுலேயும் அப்படிதான் போட்டிருக்கு. அவங்க எதெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்பதாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராம். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற அப்படின்னா என்ன? முன்னிலைமையில நம்ம இருந்த கீர்த்தியை காட்டிலும் புகழ்ச்சியை காட்டிலும் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திரும்ப வர பண்ணும் போது உங்களை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய சபைக்கு அதை தான் சொல்லுகிறார். வீட்டுக்குள்ள சில நேரத்தில் கஷ்டத்தோடே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த பிரச்சனைன்னு சிறையிருப்பு போக மாட்டேது.
என் மகன் இப்படியே இருக்கிறானே, ஒரு மாற்றமே இல்லையே. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்காக வேண்டுதல் செய்யுங்க. உங்க மகனை நினைச்சு கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் அனுபவமா இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் இவனுக்கு உரைக்கவே மாட்டேங்க, திருந்தவே மாட்டானே, திருந்தவே மாற்றாலே கூட வச்சிங்க, மாற்றானேங்கிற இது மாற்றமே உண்டாக மாட்டதே நினைக்கலாம். இல்லை இல்லை, அவங்க அந்த சிறையிருப்பு உங்களுக்கு வேதனையை கொடுக்கும். அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது அவர்களை திருத்தி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திரும்ப வரப்பண்ணும் போது, நம்முடைய வாழ்க்கையில அதை சுதந்திரித்து கொள்ளும் போது, ஆண்டவர் நமக்கு 3 காரியத்தை இதில் நாம் பார்த்தோமே. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் இழந்ததற்கும் மேலாக அதிகமாக நமக்கு திருப்பி தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி கொண்ட பிறகு என்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் செய்ய போகிற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நம்புகிறவங்க நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஓ ஸ்தோத்திரம். இது 3ஐயும் செய்ய கர்த்தரால் முடியும், அவருக்கு வல்லமை உண்டு. நம்முடைய இடத்துல எழும்பி நிற்போம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது. அது என்னன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். உங்க மனசுல என்ன பாரம் இருந்தாலும் ஒரு 2 நிமிடம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள சொல்லுங்க. நீங்க நிறைய முறை தனியா சொல்லியிருக்கலாம், தனியா புலம்பிருக்கலாம். ஆனா இந்த ஆராதனை நேரத்துல இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, என் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லுங்க, இழந்ததெல்லாம் திருப்பி கொள்வேன்னு சொன்னீங்களே. ஓ ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன், சமாதானத்தில் இழந்திருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். ஒரு அடிமைத்தனம் எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்து கொண்டு இருக்கிறது, ஒரு அடிக்ஷன் என் பிள்ளைய விட மாட்டேங்குது. ஓ ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றையும் உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தர் இப்பொழுதே அகற்றிவிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் வரும்போது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் மகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த சிறையிருப்பு இருக்கிறது. ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் என்று நம்புகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு நீங்க வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த வசனத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறைப்பட்டிருக்கிற அனுபவத்தை மாற்றுவீராக. எங்கள் சபை சிறைப்பட்டிருக்கிற அனுபவத்தை மாற்றுவீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சில நேரங்களிலே எங்கள் தப்பிதங்கள் இப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று நினைத்து புலம்பி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நீர் தெளிவாக சொல்லி இருக்கிறீர், பிசாசு எப்பொழுதுமே உங்களை குற்ற மனசாட்சியோடு வாழ வைப்பான். நான் செய்த பாவம் தான் எனக்கு இப்படி இருக்கிறது, நான் செய்த குற்றத்தின் நிமித்தம் தான் எனக்கு இப்படி இருக்கிறது, நான் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் தான் என் பிள்ளைக்கு இந்த பாதிப்பு என்று உங்களை குற்ற மனசாட்சியோடு வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் உன்னை நான் தண்டிக்கவில்லை. ஓ ஸ்தோத்திரம். உன்னை சீரமைக்கவே அதை நான் செய்தேன். ஆனால் நான் உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நீ இழந்தவற்றை உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப நீர் பார்க்க போகிறாய். முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் இருக்க அநேக ஜனங்கள் பார்க்க கர்த்தர் நிச்சயமாக செய்ய போகிறார். நீ தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரம் ஆண்டவருக்கு விதைக்கிற நேரம், ஆண்டவர் கொடுக்கிற நேரம். கர்த்தர் கரங்களை பலப்படுத்த ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் காணிக்க செலுத்துகிற வேளை, உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தும், பிஸ்னஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நெருக்கங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும்.
இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறட்டும். பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒரு பாடலை கேட்போம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். எல்லாரும் சொல்லி பாடுவோம். இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தி, என் இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரு நாளும் கைவிடீரே, ஒரு நாளும் விலகிடீரே, ஒரு நாளும் எங்களை மறக்காமல் எங்களோடு கூட பேசுகிற எங்கள் தெய்வமே, மேலானவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு மேலானவர், எந்தன் அவசியம் கருதி வானத்தின் வாசல்கள் திறந்து எல்லாம் பூரணமாய் நல்கினீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர், எல்லாம் பூரணமாய் நல்கினீரே. எந்தன் இயேசு. சொல்லுங்க, இம்மட்டும் இம்மட்டும் நீர் எங்களை நடத்த நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. எங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ நடத்தி 6 மாதங்கள் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் என்றென்றும் போதுமானவர், எந்தன் இயேசு மிகவும் நல்லவர், எந்தன் இயேசு, எந்தன் இயேசு மிகவும் நல்லவரே, போதுமானவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எந்தன் இயேசு மிகவும் நல்லவர். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எந்தன் இயேசு. சொல்லுவோம். எங்கள் இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். கரங்களை தட்டி ஹalleluya. நீர் மிகவும் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். இந்த பாடலின் பிரகாரம் உடைய அன்பாய் விசாரித்து, கண்ணீர் சிந்திய நேரத்தில், கண் கலங்கின நேரத்தில் கண்ணீரை துடைத்து தைரியத்தை தந்து பலப்படுத்தினீரே.
உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்திலே பாடல் மூலமாய் உயர்த்தினோம். நீ தந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எரேமியா 30:1-2 இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும் என்று சொன்னீரே. அந்த நாட்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் எதிர்நோக்கி எவ்வளவு நாட்கள் காத்திருந்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், அழுதார்கள், ஜெபித்தார்கள். அதை இந்த நாட்களிலே அவர்கள் அதை கண்டு கழிக்க, எங்களை சுற்றியுள்ளவர்களும் அதை பார்க்க, ஓ கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நம்முடைய வார்த்தை கொண்டு வந்த நம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் யாராவது பலவீனமாய் இருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன அந்த பலனை திரும்ப தருவீராக. பிலிப்பியர் 4:13 சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். அற்புத அடையாளங்கள் மூலமாய் நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த கிரியைகள் இந்த நாட்களில் எங்கள் சபையில் வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு ஒரு மனிதனை தேடுகிறீர். உம்முடைய நாமம் மகிமைக்காக ஒரு மனிதனை தேடுகிற அந்த மனிதர்களாய் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. எலியாவை கொண்டு எலிசாவை கொண்டு செய்த அற்புதங்கள் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அந்த ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறோம். குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், ஆண்டவர் வயதானவர்கள், இந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சேவை புரிந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காணிக்கை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக செலவிடும் போது பிசினஸில் ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு வந்து அவர்களுக்கு கேள்விக்கு நல்ல பதிலை தந்தீரே, நன்றி. இந்த ஆராதனையில் புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த கடைசி ஆராதனை 3ஆம் ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.